ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான தால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க. வாசம் வர வரைக்கும் வறுபடட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தால் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தால் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு உங்களுக்கு ரொம்ப கரைஞ்சி போயிடாமல் இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக பூவாக தெரிகிற மாதிரி இருக்கணும் பருப்பு. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கரைஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம தால் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாகிடக்கூடாது. அப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா உங்களுக்கு கொஞ்சம் வாசனைக்காக தான் சேர்க்குறோம். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிங்கனாலே போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கு இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி காஞ்ச வெந்தய கீரை தான். அது நல்லா கையில் கசக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தூவி விட்டுருங்க. செம்ம வாசனையாக இருக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்த்தோம் அப்படின்னா தாலோட ருசியை தனி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தால் ரெடி ஆயிடுச்சு. இந்த தால் சப்பாத்தி, ரொட்டி, நான், அப்புறமா நம்ம தோசை கூட சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரிச் அண்ட் டெலிஷியஸான தால் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.